நவம்பர் 17, 2025 இன்றைய வேத வசனம் புலம்பல் 3:57. நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். டுடேஸ் பைபிள் வேர்ஸ் Lamentations 3:57. In the day I call to you, draw near, do not be afraid. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, போன வாரம் முழுவதுமாய் கூட நீர் எங்களை பாதுகாத்து கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்தினோம் ராஜா. கத்தாவே, என்ன வியாதியில் இருந்தாலும் கடல் பிரச்சனையில் இருந்தாலும் அப்பா, குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நீர் எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த இன்றைய நாளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, போகையிலும் வருகையிலும் பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. ஆவியானவரே, எங்களுடைய ஒவ்வொரு உணவுகளையும் ஆசீர்வதிங்க கத்தாவே. எங்களுடைய வாகனங்கள், புறப்படுகின்ற வாகனங்கள் ஒவ்வொன்றும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க என் தகப்பனே. எதற்கு வருகிறவர்களும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக எங்களை ஆசீர்வதிங்க அப்பா. ஆவியானவரே, நன்றி 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 தகப்பனே. நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீராம் கத்தாவே. அப்பா, ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, அநேக குடும்பங்களில் சண்டைகள் இருக்கலாம், குடும்பத்தில் சண்டைகள், பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், வியாதி நிமித்தமாய் அப்பா வேதனையில் இருக்கலாம். இன்னும் ஆவியானவரை கணவன் மனைவிக்குள்ள ஏதோ பிரச்சனைகள் இருக்கலாம். இன்னும் பெற்றோருக்கு பிள்ளைகளால் ஏதோ பிரச்சனைகள் இருக்கலாம். இன்றைக்கு ஆவியானவரே, நீர் அவர்களை அணுகி பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கின்றேன் என்று சொல்ல போகின்ற வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கத்தாவே, இந்த காலகட்டத்தில் நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றதுக்கு எந்த மனுஷனும் வர்றது கிடையாது என் தகப்பனே. கத்தாவே, எல்லாரும் ஆவியானவரே, அன்பு இந்த உலகத்தில் அன்பு குறைந்து கொண்டே இருக்குது ராஜா. ஆவியானவரே, நீர் ஒருவர் மாத்திரம்தான் உண்மையான அன்பு உள்ள என் தகப்பனே. கத்தாவே, அந்த நேரத்துக்கு மாத்திரம் பேசிக்கொண்டு இருக்கிற ஜனங்கள் மத்தியில் எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் இமைப்பொழுதும் எங்களை மறவாம எங்கள் மேல் அன்பு வைத்து உண்மையே எங்களுக்காக கொடுத்தீரே என் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. உண்மை போல அன்பு காட்ட எங்களுக்கு யாருமே இல்லை என் தகப்பனே. இன்றைக்கு கூட இறங்குவீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவர்களை ஆசீர்வதிங்க அப்பா. அவர்கள் குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் இருக்கலாம், கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், வியாதிகள் நிமித்தமாக பிரச்சனைகள் இருக்கலாம், குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு அவர்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அவர்களுடைய எல்லா வேதனையில் இருந்தோ, துன்பத்தில் இருந்தோ நீங்க விடுதலை கொடுக்க போகின்ற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிற ராஜா. நீர் அவர்கள் கிட்ட சென்று நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று நீர் சொல்ல போகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. உண்மையாய் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அப்பா கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் இறங்கி வரப்போகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. கத்தாவே, அநேக பெற்றோர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளால் பிரச்சனைகள் இருக்கலாம். அநேக வாலிப பிள்ளைகளால் பிரச்சனை. என் பிள்ளை ஏன் இப்படி இருக்கான், எனக்கு ஏன் இப்படி இருக்கான், இந்த தவறான வழியில் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கூட, என் மகன் எப்போதான் திருந்தி வருவான்னு சொல்லிட்டு கூட நீங்கள் காத்திருக்கலாம். இன்றைக்கு அதன் நிமித்தமாய் வருத்தத்தோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாரு. நீங்கள் ஆண்டவரை கூப்பிடுங்க, உண்மையாய் கூப்பிடுங்க, விசுவாசத்தோடு கூப்பிடுங்க. ஆவியானவர் எப்பொழுது இறங்க தகப்பனே. வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. கணவன் மனைவியிலும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற குடும்பத்தில் சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்க சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. கத்தாவே, அநேக குடும்பங்கள் பிரிந்து கொண்டிருக்கேன் தகப்பனை. திருமணமான ஒரு மாதத்திலேயோ ஒரு வாரத்திலேயோ அநேக குடும்பங்கள் பிரிந்து கொண்டிருக்கேன் தகப்பனே. கத்தாவே, அதையெல்லாம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே. இன்றைக்கு அவர்களை ஆசீர்வதிப்பீராக. குடும்பமாய் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இருக்கும்படியே ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பெரியவர்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, அவர்கள் கூட வருத்தத்தோடு இருக்கலாம். எங்களுக்கு யாருமே இல்லையே, நாங்கள் யார்கிட்ட போய் எங்களுடைய வேதனைகளை துன்பங்களை சொல்லுவோம்னு சொல்லிட்டு கூட வருத்தத்தோடு வேதனையோடு கூட நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகின்ற உங்களை நான் இருக்கேன், நீங்கள் பயப்படாதீங்க என்று சொல்லி உங்களோட ஆண்டவர் சொல்லும்படியாய் நீங்கள் அவரை கூப்பிடுங்க. ஆவியானவரை எப்பொழுது இறங்க ராஜா. ஒவ்வொரு பெரியவர்களை ஆசீர்வதிங்க.
பாதுகாத்து கொள்ளுங்க. தனிமையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவர்கள் ஒவ்வொருவரோடும் நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆம் கத்தாவே, ஒருவரையும் நீர் தனியா இருக்க விடுகிறது இல்லையே என் தகப்பனே. ஆம் கத்தாவே, யார் ஒருவர் அவங்கள தாழ்த்துகிறாங்களோ அப்பா, தன்னுடைய பாவத்தை விட்டு வெளியில வந்து நான் மனம் திரும்புறேன்னு சொல்லி காத்திருக்கிறாங்களோ அவர்களை ஓடி வந்து அணைத்து கொள்ளுகின்ற தேவன் நீர் அல்லவோ கத்தாவே. இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் இறங்கும் ராஜா, இறங்கும் தகப்பனே. அவர்களோட பேசுவீராக, அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு கூட எங்களுடைய ஜெபங்களை கேட்டு அப்பா நீர் எங்களோட பேசி போகின்ற கிருபை கைமக்க நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கு சத்தத்திற்கும் செவி கொடுத்து இன்றைக்கு அவர்களுக்கு இறங்கி வருவீராக. இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அதிகாலையில் எழுந்து துதிங்க, ஜெபிங்க, ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவரை தேடினீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமா உங்களை பிடித்து கொள்ளுவார். ஆவியானவரே நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களை தாழ்த்தியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.